வணக்கம். வற்றாத ஜீவ நதியான தாமிரபரணி நதியானது தமிழகத்தின் தென்பொதிகை மலையில் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயல் பகுதியில் கடலில் கலக்கும் தமிழகத்திலேயே தொடங்கி தமிழகத்திலே முடியும் ஒரே நதியாக வற்றாத ஜீவ நதியாக தாமிரபரணி உள்ளது. இந்த தாமிரபரணியை பாதுகாக்க பல்வேறு தரப்பு பொதுமக்களும் தாமிரபரணி பாதுகாப்பு இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு இயக்கங்களும் பாடுபட்டு வருகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் செய்துகநல்லூரை சேர்ந்த எழுத்தாளரான முத்தாலங்குறிச்சி காமராசு என்பவர் கடந்த 2018ஆம் ஆண்டு தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் மற்றும் சாக்கடை கழிவுகளை கலப்பதை தடுக்க கோரி மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார். அப்போது பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை தெரிவித்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த நிலையில் அந்த உத்தரவுகளை எந்தவித அதிகாரிகளும் இதுவரை பின்பற்றவில்லை என கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து அவர் மதுரை உயர்நீதிமன்றத்தில் இது தொடர்பாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு தொடர்பாக அந்த விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் மற்றும் புகழேந்தி ஆகியோர் வட மாநிலத்தை சேர்ந்த ராஜேந்திர சிங் என்ற நீர் நிபுணரை ஆணையராக நியமனம் செய்து தாமிரபரணி ஆறு தொடங்கும் இடத்திலிருந்து முடியும் இடம் வரை ஆய்வு செய்ய உத்தரவிட்டார். தொடர்ந்து அவர் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தாமிரபரணி ஆற்று படுகையில் ஆய்வுகளை மேற்கொண்டார். இந்த நிலையில் இன்று அவர் ஸ்ரீவைகுண்டம் மற்றும் அதன் அணைப்பகுதியை பார்வையிட்டார். தொடர்ந்து ஸ்ரீவைகுண்டம் அனலில் கூடுதலாக மணல் வாரிகள் அமைக்க வேண்டும் என அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் அவரிடம் கோரிக்கையாக தெரிவித்தனர். மேலும் தாமிரபரணி ஆற்றில் அந்த கழிவுநீர் கலக்கும் இடங்களை நேரடியாக சென்று ஆய்வு செய்து அதன் அறிக்கையை நீதிமன்றத்திற்கு விரைவில் தாக்கல் செய்ய உள்ளார். இந்த நிகழ்வின் போது அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினர்கள் அவரிடம் தாமிரபரணியின் புனித தன்மை குறித்தும் தாமிரபரணியின் பல்வேறு மாசுகள் குறித்தும் அவர்களிடம் புகாராக தெரிவித்தனர்.